பரலோக தந்தையே, இந்த மாலை வேளையில் நம்முடைய சமூகத்தில் வருகிறோம். நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாக இருக்கிறதும் நம்முடைய சுத்த கிருபை. அந்த கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று எண்ணுகிறீர்களே. என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளேன்னு சொன்னீங்களப்பா. உங்களுடைய வேத வாக்கியத்தை ஆராய்ந்து பார்க்க சபையில் ஒரு சிலராய் கூடி வந்திருக்கிற அந்த அன்பின் கிருபைக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, கர்த்தர் நல்லவர். ஆமென். இந்த மாலை வேளையில் அந்த பைபிள் ஸ்டடிக்கு வந்திருக்கிறவங்களை வாழ்த்துகிறோம். தேவனாய கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஏசப்பா நல்லவர். ஒரு ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் நல்லவர். சரி, நாம் 9வது வாரமாக தேவன் விரும்பும் குடும்பம் அப்படிங்கிற தலைப்பில் நம்ம கர்த்தருடைய வார்த்தையை ஆராய்ந்து கொண்டிருக்கிறோம், படித்து கொண்டிருக்கிறோம், கற்றுக்கொண்டிருக்கிறோம். ஆமென். இன்னைக்கு நம்ம ஒரு புதிய காரியத்தை நாம் பார்ப்போம். தேவன் விரும்பும் குடும்பத்தில் இருக்க வேண்டிய 7 உணர்வுகள். ஆமென். தேவன் விரும்பும் குடும்பத்தில் இருக்க வேண்டிய 7 விதமான உணர்வுகள் அப்படின்னு சொல்லி நம்ம படிக்க போறோம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இந்த 7 விதமான உணர்வுகளை நீங்கள் நானும் படிக்கிறதுக்கு முன்னால, ஆமென், ஒரு கிறிஸ்தவனுக்கு, ஒரு தேவ பிள்ளைக்கு உணர்வு இல்லைன்னா என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம கொஞ்சம் அதை பார்த்துருவோம். கர்த்தர் நல்லவர். ஆமென். உண்மையிலே உங்கள் எல்லாருக்கும் உணர்வு இருக்குன்னு நான் நம்புகிறேன். ஏன் நம்புகிறேன் அப்படின்னா, உணர்வு இருக்குன்னு தான் பைபிள் ஸ்டடிக்கு வந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. ஒருத்தர் அதை ஆமோதித்து கையை தட்டினார். மற்றவங்க எல்லாம் இப்படிப்பட்ட புகழ்ச்சிக்கு நாங்கள் பாத்திரவான்கள் அல்ல. ஸ்தோத்திர தகப்பனையா. ஒரு வசனத்தை வாசிப்போம். சங்கீதம் 14:2. ஆமென். எல்லாரும் எடுத்துக்கிறங்க. சங்கீதம் 14:2. தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க கர்த்தர் பரலோகத்திலிருந்து மனுபுத்திரரை கண்ணோக்கினார். அப்ப நமக்கு இந்த வசனம் கற்றுக் கொடுக்கிற ஒரு பாடம் என்ன அப்படின்னா, பரலோகத்திலிருந்து ஆண்டவர் பூமியை நினைச்சாராம், பார்க்கிறார். ஆமென். எதுக்கு பார்க்கிறாரு? அப்ப அதுல இருந்து உணர்வு உள்ளவன் என்பது அரிதான காரியம். ஆமென். பரலோகத்திலிருந்து பார்த்தா வச்சா இங்க எத்தனை பேர் இருக்கா, இங்க ஒரு 1000 பேர் இருக்கா, இங்க ஒரு 500 பேர் இருக்கிறாங்க, கல்லல்ல ஒரு 1000 பேர் இருக்கிறாங்க அப்படின்னு சக்கு சக்குன்னு பார்க்க வேண்டியதானே. ஆனா அவர் பரலோகத்திலிருந்து என்ன செய்யறாரா, ரொம்ப மைன்யூட்டா கண்ணோக்கி என்ன செய்யறாரு, பார்க்கிறார். அப்படித்தானே போட்டிருக்கு, கண்ணோக்கினார். ஆமென். நம்ம கேமராவை ஜூம் பண்ற மாதிரி ஆண்டவர் பார்த்திருக்கிறார். ஆமென். முதல் பாயிண்ட், ஏன் நமக்கு உணர்வு வேணும் அப்படின்னா, உணர்வு உள்ளவன் தான் தேவனை தேட முடியும். ஆமென். எப்படி சொல்றேன்? தேவனை தேடணும்னா உணர்வு நமக்கு ரொம்ப முக்கியம். உணர்வு உள்ள ஒரு இருதயம் தான் கர்த்தரை தேட முடியும். உணர்வு இல்லாத இருதயம் கர்த்தரை தேட முடியாது. விடிஞ்ச உடனே ஆமென் எல்லாருக்கும் இந்த எண்ணம் வராது.
விடிஞ்ச உடனே எல்லாருக்கும் இந்த சிந்தை வராது. யாருக்கு யாருக்கு என்ன சிந்தை வரும்? விடிஞ்ச உடனே முழங்கால் படிட்டு வாயை திறந்து இரவெல்லாம் கண்மணி போல காத்த கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன், இந்த நாள் முழுவதும் என்னை நடத்துகிற தேவனை துதிக்கிறேன் அப்படின்னு பாடி ஆராதிக்கிற ஒரு நினைவு உணர்வு உள்ள மனுஷனுக்கு மட்டும்தான் வரும். அல்லேலூயா. உங்களுக்கு வருதா? வருதா? பைபிள் வீட்டில் பக்கம் 10 பைபிள் வச்சிருந்தாலும் உணர்வு உள்ள மனுஷனை படிப்பாள். அல்லேலூயா. வெல்வெட்டில் வச்சிருக்கலாம், பிளாக்கில் வச்சிருக்கலாம், கலர்ஃபுல்லாக நினச்சிருக்கலாம், வச்சிருக்கலாம், சின்ன சைஸ் வச்சிருக்கலாம், பெரிய சைஸ் வச்சிருக்கலாம், எழுதுகிற பெரிய வேதத்தை கூட நினச்சிருக்கலாம், வாங்கி வச்சிருக்கலாம். பெருசு இருக்கு, நீங்களே எழுதிக்கலாம் வசனம். ஆமாம். ஆனால் எதுவுமே யூஸ் கிடையாது. ஏன் யூஸ் இல்லைன்னா உங்களுக்குள்ள உணர்வு இருந்தால் தான் அந்த காரியத்தெல்லாம் நீங்கள் செய்ய முடியும். உணர்வு இல்லாதவன் தேவனை தேட முடியாது. 2 கல்வர்கள் சிலுவையில் தொங்குனாங்க. ஒருத்தனுக்கு ஆண்டவரை நோக்கி பார்க்க ஒரு உணர்வு இருந்தது, இருந்துச்சா? மற்றவனுக்கு இல்லை, ஆனால் இவனுக்கு என்ன செஞ்சு இருந்தது. இந்த கல்லில் 1,00,000 பேர் இருக்கிறாங்க. ஆனால் ஒரு 200 பேருக்கு கடவுளை தேடணுங்கிற ஒரு உணர்வு வந்திருக்கிறது, மற்றவங்களுக்கு இல்லை. அல்லேலூயா. அப்போ நம்ம என்ன செபிக்கணும்? ஆண்டவரே, தேவனை தேடுகிற ஒரு உணர்வுள்ள இருதயத்தை சிருஷ்டியும், அந்த இருதயத்தை தாரும். கைதட்டில் எல்லாம் பறக்குது. ஏசப்பா நல்லவர். அப்போ சரிங்க, முதல் பாயிண்ட் சொல்லுங்க. அப்போ உணர்வு ரொம்ப முக்கியம் இல்லையா? ரொம்ப 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 ரொம்பவே முக்கியம் சார். 2வது பாயிண்ட். ஆமென். 2வது மத்தேயு 24:38 39 வரை வாசிங்கள். மத்தேயு 24:38 வரை. பார்த்தீங்களா? செகண்ட் பாயிண்ட், உணராதவன் எவனும் வாழ்க்கையை மாற்ற மாட்டான். ஆமென். உணராதவன் திருந்துறதுக்கு வாய்ப்பே இல்லை. அல்லேலூயா. 120 வருஷம் நோவா பிரசவம் பண்றாருங்க. 1 வருஷம் 2 வருஷம் இல்ல, எத்தனை வருஷம்? 120 வருஷம் ஒரே தலைப்பு பிரசங்கம் தான். ஆமென். 120 வருஷமா ஒரே தலைப்பு பிரசங்கம். என்ன தலைப்பு பிரசங்கம்? மன திருமகள் பரலோக இருக்காத பிரசங்கம். அடிச்சுட்டு இருப்பிய மன திருவுகள் பரலோக புதிய ஏற்பாட்டில் தான் இந்த இதே ஸ்டார்ட் ஆகுது. பழைய ஏற்பாட்டில் நோவா 120 வருஷம் பிரசவம் பண்ணா. என்ன பிரசவம் பண்ணா? பேதுருல இருக்க அவன் நீதியை குறித்து பிரசங்கித்தான். நீதி என்ன? பைபிள் பேதுருல 1 பேதுருல இருக்கு. நோவா 120 வருஷம் எதை பிரசங்கம்னா நீதிய. அதான் ஆண்டவர் இந்த பூமியை ஜலப்பிரயத்தன தண்ணியினால நினைச்ச போறாரு, அழிக்க போறாரு. தயவு செய்து வந்துடுங்க அப்படின்னு 120 வருஷம் பிரசங்கம் பண்ணியும் ஜனங்கள் கல்யாண காட்சி நடக்குதுச்சான். மேன் கல்யாணம் நடக்குது, விருந்து நடக்குது. அங்கே பைபிள் போட்டு நினைச்சதா ஜனங்கள் புசித்தும் குடித்தும் பெண் கொண்டும்
அப்போ அந்த ஏசப்பா வர்ற காலத்தில் வந்து அதிகமாக கல்யாணம் நடக்கும் போல. இப்போ யோசிச்சு பார்த்தா மூளைக்கு மூளை கல்யாணம் நினச்சது நடந்துக்கிட்டு தான் இருக்கு. ஆமாம், நம்ம வீட்டிலே கல்யாணக்காரரு எவ்வளவுன்னு நமக்கு மொய் எழுதுறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நம்ம சாதாரண ஆட்கள் இல்லை. 200 ரூபாய் எழுதிவிட்டு 5 பேர் சாப்பிட்டு வந்துடுவோம். நம்மளால் முடிஞ்சது. அல்லேலூயா. அன்றைக்கு மத்தியால சாப்பாடு முடிஞ்சிச்சு. ஆமென், ஸ்தோத்திரம். ஆமென். கவனிங்க, பெண் கொண்டும் பெண் கொடுத்தும் எது வரைக்கும் உணராம இருந்துக்காக பாருங்க. அந்த வசனத்தை வேட நல்லா படிங்க. ஜலப்பிரயம் இந்த வசனத்தில் ஒரு கருத்து இருக்கு. என்னன்னு கண்டுபிடிங்க. இருங்க இருங்க இருங்க. ஜலப்பிரையில் வந்தவன உணர்ந்திருப்பான் சரியா? சரி, நீங்க அண்ணன் என்னமோ சொன்னீங்களே, பொய் நினச்சிருந்தாங்க. ரோஸ் மழை வந்துச்சு மெய்ய நினச்சிருந்தாங்க சரியா? ஜீவன் போக வரைக்கும் உணர்வு இல்லை. கிட்ட நெருங்கி வந்துட்ட. அடுதே வேதா, நீ வசனத்தில் புளியல்லவா? உனக்கு சரியானவன் யார்? பதில் சொல்லு. கவனிங்க, மழை பெஞ்ச உடனே தண்ணி உருண்டு ஓடுத. மழை பெஞ்சதே ஒரு ஆச்சரியமானது. அது வரைக்கும் மழையே நிச்சல இல்லை. ஆனால் இவர் சொன்னார், மழை பெய்ய போகுது, மழையினா அழிக்க போகிறார். மழை பெஞ்ச உடனே அப்போவே அவங்க உணர்ந்துருக்கணும். உணரல. தண்ணி வந்து உருண்டு ஓடிட்டு இருக்கு. அப்பவும் உணரல. தண்ணி வந்து கணுக்கால் அளவு எரிச்சது வந்திருக்கு. அப்பவும் உணரல. தண்ணி வந்து அந்த கணுக்கால் அளவு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மேலே எரிச்சது ஏறி முழங்கால் வந்திருக்கு. அப்போ உணரல. முழங்காலை விட்டு தாண்டும் போது தண்ணி வந்து வாருது காலை நிச்சயது. அதுவரை ஸ்டாண்டர்டா நின்றவங்க இப்ப எல்லா காலையும் தண்ணி நிச்சயது வாருது. ஆமா, வாரி பொத்துன்னு விழுந்தாங்க பாருங்க. அது வரைக்கும் உணரலன்னு பைபிள் சொல்லுது. எவ்வளவு பெரிய பயங்கரமான இருதயமா இருக்கு பாருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் இன்னைக்கு தான் அது வருது. வாரி கொண்டு போக மட்டும், அதுவும் அனைவரையும், ஜலப்பிரளயம் வந்து அனைவரையும் வாரி கொண்டு போக மட்டும் உணராதிருந்தார்கள். ஆமென். அப்ப நம்பர் 2, உணராதவன் எவனோ வாழ்க்கையை மாற்ற விரும்ப மாட்டான், திருந்த மாட்டான். அல்லேலூயா. அப்ப மாற்றணும், நம்ம வாழ்க்கையை திருத்தணும் அப்படின்னா நமக்கு மேஜரா மெயினா ஒரு காரியம் தேவை. அது என்னது? உணர்வுள்ள ஒரு இருதயம். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இது நம்ம கட்டாயம் வேணும். 2 விஷயம் பார்த்திருக்கோம். ஒன்று என்னது? உணர்வில்லாதவன் தேவனை தேட முடியாது. ஒரே வீட்டில் 5 பேர் இருக்கிறீங்க. ஒருத்தர் நல்லா முழங்கால் நின்று ஜெபம் பண்றார், ஆனால் 4 பேர் தூங்கிட்டு இருக்கிறாங்க. ஒருத்தர் நல்லா பைபிளை 1 மணி நேரம் வாசிக்கிறார், ஆனால் மீதி 3 பேர் நினைச்சல பைபிளை தொடுறதே இல்லை. அப்படின்னா இதில் என்னதான் வித்தியாசம் அப்படின்னா, 5 பேர் ஒரே குடும்பம் தான், ஆனால் ஒவ்வொருத்தருக்குலையும் உணர்வு உள்ள அந்த காரிய ரேஷியோ இருக்குது. ஆமாம். எந்த அளவுக்கு உங்களுக்கு உணர்வுள்ள இருதயம் அதிகமாக இருக்குதோ அந்த அளவுக்கு தேவனுக்கு அடுத்த காரியங்களை அதிகமாய் செய்வீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்பா, சபையில் நடக்கிற எல்லாத்தையுமே, எல்லா காரியத்துக்குமே நாங்கள் முன்னால் நிற்கிறோம் அப்படின்னா அந்த அளவுக்கு சூப்பரான உங்க இருதயம் உணர்வு உள்ள இருதயமா இருக்குது. இல்லைங்க, நாங்கள் சண்டே மட்டும்தான் வருவோம்னா உங்க இருதயம் அந்த அளவுக்கு உணர்வு உள்ளதா இருக்குது. அல்லேலூயா.
அவ்வளோதான். இதில் ஒன்றும் பெரிய தீர்க்கதரிசிலாம் வர தேவையில்லை. வந்து தலையில் கை வச்சு அந்நிய பாஷை பேசி தீர்க்கதரிசனம் சொல்லணும்னு அவசியம் இல்லை. பைபிள் வசனமே தீர்க்கதரிசனம். இது ஒன்று. 2, உணராதவன் எவனும் வாழ்க்கையை மாத்துறதுக்கு வாய்ப்பே இல்லை. சரி, இப்போ இந்த 2வது பாயிண்ட்ல கொஞ்சம் நின்று பேசுவோம். வசனத்தில் நின்று பேசுவோம். ஆமென். உங்க வாழ்க்கையில மாற்ற வேண்டிய விஷயம் நிறைய இருக்கா இல்லையா? மாத்திருக்கீங்களா? தர்ஷினி, உன் வாழ்க்கையில மாற்ற வேண்டிய 2 விஷயம் சொல்லு. கீழ்ப்படிதல். தரிசனுக்காக நீங்க சொல்றீங்களா? சரி, நீங்க சொல்லுங்க உங்க வாழ்க்கையில மாற்ற வேண்டிய விஷயம் 2 விஷயம். தரிசனி இல்லை ஆண்டவரை காப்பாத்தி நீங்க சொல்லு. இல்லைப்பா வருவேன். மாற்ற வேண்டிய விஷயம் எதுவுமே இல்லையா? நிவேதா சொல்லு. மாற்ற வேண்டிய விஷயம் 2 தான் கேட்குறேன். 200 கேட்கல. 2 தரிசனம் யோசிச்சியா? ஏதாவது சொல்ல. ஒன்று சொல்லு. கோபத்தை மாற்றணும். தேங்க்யூ. ஆமென். கோபம் எவ்வளோ நாளாக வருது? விவரம் தெரிஞ்ச நாள்லேருந்து வருதா? இல்லை ஒரு 2 வருஷம் வச்சுக்கிறோமா? அம்மாட்ட தான் கேட்கணுங்கிறியோ? 10 வருஷம். கத்த நல்லவர். எத்தனை வருஷம்? 10 வருஷமா? சரி, 2 வருஷம் வச்சுக்கிறோம். இதை மாற்ற வேண்டிய விஷயம். ஏன் இந்த 2 வருஷமா கோபத்தை மாற்றல? உதாரணத்துக்கு தரிசனி நம்ம எல்லாருக்கும் சேர்த்துதான். கோபத்தை மாத்திரக்கு பொறுமை இல்லையா? பொறுமையா இருந்தா கோபம் வராது. அப்ப ஏன் பொறுமை இல்லை? அதான் ஏன் பொறுமை இல்லைன்னு கேட்கிறேன். இருங்க, யோவான் ஏதோ ஒரு விஷயத்தை சொல்ல ட்ரை பண்ணுகிறார். பொறுமை இல்லாம கோபம் வருது. ஏன் பொறுமை இல்லை? கோபம் வர்றதுனால பொறுமை இல்லை. என்ன 2 பேரும் பக்கத்தில் அருமையா உட்காந்துருக்கீங்கள? பிரியமானவர்களே, இது மாதிரி நிறைய விஷயம் நம்ம வாழ்க்கையில மாற்ற வேண்டியிருக்கு. ஆனா நம்ம மாத்துறதே கிடையாது. ஏன்னா அந்த ஏரியாவில் நமக்கு உணர்வு வரவில்லை. ஐயோ கோபம் இருக்க, இந்த கோபத்தை மாற்றணுமே, ஏசப்பா எனக்கு ஒரு உதவி செய்யுங்க, உங்கள் கிருபையை கொஞ்சம் கூட்டி கொடுங்க, நான் இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுக்கிறேன், இனிமே என் வாழ்க்கையில் இந்த கோபம் வர்ற சூழ்நிலையில எல்லாம் கோபப்படாமல் வாழ என்னை அர்ப்பணிக்கிறேன் அப்படிங்கிற ஒரு காரியம் நமக்குள்ள வந்திருக்கணும். ஆண்டவரே, என் லைஃப் ஸ்டைலு எப்போ பார்த்தாலும் தாமதமாக வர்றேன், இந்த தாமதத்தை நான் மாற்றணும். ஏன் இது வரைக்கும் மாற்றல? நம்ம மாற்றணும். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். மாற்ற வேணாமா? அப்போ அந்த அந்த ஏரியாவில் நமக்கு ஒரு தீவிரமான உணர்வு வரல. ஆமென். தீவிரமான உணர்வு வருவதில்லை. வந்திருந்தா மாத்திருக்கலாம். இப்போ கால் வலி வருதுங்க, கால் வலி லேசாக வலிக்குது, பாதம் வலிக்குது, அதை நான் பெருசாக நினைக்கிறதில்ல. நெஞ்சு வலிக்குது, உடனே குளோபலுக்கோ அல்லது உடனே கிசோட்டையோ அல்லது உடனே
ரகுமான்ட்டையோ அல்லது யாருமே இல்லைனாலும் செம்மனூர். ஏன் போறாங்கல்ல, நெஞ்சு வழியிலாவே அதை கவனையெல்லாம் விட்டோம்னா உயிரே போயிடும். கால் வலிது, பாதை எரியுது, அதுவும் 1 வருஷமா 2 வருஷமா வலிக்குது, முழங்கால் 5 வருஷமா வலிக்குது. அதே ஏதாவது தைலத்தை போட்டு தேய்ச்சிக்கிட்டு சரி ரைட் அப்படியே கொஞ்சம் கால் நீட்டவும் மடக்கவும் ஏதோ பண்ணிக்கிட்டு ஒப்பேத்திக்கிட்டு இருக்கிறான். அந்த நெஞ்சு வலிக்கு ஒப்பேற்ற மாட்டான். ஏன் ஒப்பேற்ற மாட்டான்? டக்குன்னு ஈசிசி எடுத்து டகாரன் டாக்டர் போய் பார்த்து, சார் இந்த சைடு என்ன செய்யுது, வலிக்குது, முள்ளு மாதிரி குத்துது. அவர் நிறையா டிப்ஸ் கேட்பார். அடைக்கிற மாதிரி இருக்கா, குத்துற மாதிரி இருக்கா, எல்லாமே நம்மகிட்ட கேட்டுதே ஒரு மாத்திரை எடுத்துறது எல்லாத்த. அவன் வேற என்ன செய்யற, அவங்க எல்லாம் தீர்க்கதரிசியை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்மகிட்ட கேட்டுதே செய்யறது. இந்த இடத்துல தான் உணர்வு வேலை செய்யுது. நம்ம மற்ற எந்த பாருங்க, இந்த உணர்வு இந்த நெஞ்சு வலி பார்க்கணும் வந்துருச்சுன்னா 1000 வேலை கிடந்தாலும் தூக்கி போட்டுருவோம். நம்ம சொல்லுவோம், காசே இல்லாட்டினாலும் யார்ட்டையாவது என்ன செஞ்சிருவோம், கடனை வாங்கி போய் பார்த்துட்டு வந்துடுவோம். சொல்லுவோம், போகிற வழியில் யாராவது மறைச்சிக்கிட்டு தயவு செய்து இந்த பட்டுக்கோட்டை வரையும் போயிட்டு வரணும் வாங்க போவான். அட நீ வேறு, நான் உயிர் போக நெஞ்சு வலிச்சுக்குது, பட்டுக்கோட்டை போனேன்னா நான் சோத்தனாக்கா கந்தர்வ கோட்டை போகிறக்குள்ளே நான் கல்லறைக்குள்ளே போயிடுவேன். அதனால நான் முதல்ல வெளிச்சு எங்கே போகிறேன், ஆஸ்பத்திரி போவேன்னு அப்படின்னு சொல்லி போயிடுவோம். இதுக்கு பேர் நாங்க உணர்வு. உணர்வுன்னு வந்துருச்சுன்னா மாற்றங்கள் டக்கு டக்கு டக்குன்னு நடக்கும். மாற்றங்கள் சக்குன்னு நடக்கும். அவன் சொல்லுவான், சில விஷயத்துக்கு மட்டும் நம்ம பயங்கர உணர்வு அடைவான். அது மாதிரி ஆவிக்குரிய வாழ்க்கையில உணர்வு தான் வாழ்க்கையை மாற்றி அமைக்கிற வலிமையுடையது. பக்கத்தில் கைப்பற்றி சொல்லுங்க, உணர்வு நம்முடைய வாழ்க்கைய மாற்றி அமைக்கிற வலிமை உடையது. புரிஞ்சா புரியலையா? ஒரு பாயிண்ட், உணர்வு இருந்தால் தான் தேவனை தேட முடியும், உணர்வு இருந்தால் தான் சபைக்கு வர முடியும், உணர்வு இருந்தால் தான் பைபிள் படிக்க முடியும், உணர்வு இருந்தால் தான் 10 பாட்டு புக்கு. இயேசு விடுவிக்கிறார், இயேசு நம்மோடு, இயேசு உன்னோடு, இயேசு என்னோடு, இயேசு வாழ்கிறார், இயேசு நேசிக்கிறார். அத்தனை பாட்டு புத்தகத்தை வச்சாலும் ஒரு பாட்டையும் படிக்காது. சுத்தியும் பாட்டு புக்கா இருக்கும். எந்த பாட்டு புத்தகத்தை திறந்து பாட்டை எழுதுறதுல படிக்கிறதுல ஏழல் அளவுக்கு அது உணர்வே கிடையாது. பாட்டு புக்கு வாங்கின உணர்வு வாயை திறந்து பாடணும்னு அல்ல. மீட்டிங் போகும்போதெல்லாம் எதை வாங்கிடுவான், பாட்டு புக். ஆமா, பாட்டு புக்கு வாங்குறதுக்கு ஒரு உணர்வு வந்துச்சுல, சந்தோஷம். ஆனால் வாயை திறந்து பாடணும் உணர்வு வருதா, வரணுமா வேணாமா? வரணும். ஏசப்பா நல்லவ. இது வரைக்கும் புரிஞ்சவங்க ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. இன்னைக்கு நம்ம ஒரு சிம்பிளாக ஒரு தாகமான ஜெபம் பண்ண போன முடிவில், ஏசப்பா எங்களுக்கு ஒரு உணர்வு உள்ள இருதயத்தை என்ன செஞ்சிருங்க, தந்துருங்க. அல்லேலூயா, தந்துருங்க. நான் 4 நிலத்துக்கும் ஒரே விதை தாங்க. 4 நிலத்துக்கும் ஒரே விதை. விதைச்சவரும் ஒரே நபர் தான். ஆமென். பவரான விதை தான், எதுவும் சோடையான விதை இல்லை. வழியருக விதைச்சது சோடையானதா? முள்ளுள்ள நிலத்தில் விளைச்சது கொஞ்சம் நல்லா இருக்கு அப்படியா? இந்த மண் இது கற்பாறை நிலத்தில் விதைச்சது நல்ல விதை தான். நல்ல நிலத்தில் விதைச்சது நல்ல விதை தான். ஆனா பைபிள் தெளிவா சொல்லுது, நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவன் வார்த்தையை கேட்கிறவனாயிருந்தும் உணர்கிறவனாய், அந்த வார்த்தை முக்கியம், ஆமென், இருந்து 30, 60, 100 மடங்கு பலன் கொடுக்கும். அதுல கூட ரேஷியோ இருக்கு பாருங்க. நல்ல நிலன்னா உணர்கிறான், ஆனா 30% உணர்கிறவன் இருக்கிறான், 60% உணர்கிறவன் இருக்கிறான், 100%. ராஜாக்கள் புத்தகத்தை படிச்சிருக்கீங்களா? எல்லாம் ஆண்டவர் சொல்லிட்டே வருவார், இவன் தகப்பனாகிய தாவீதை போல செம்மையா நடந்தான், செம்மையா நடக்கல, இவங்க எல்லாத்துலேயும் சூப்பரு அப்படின்னு சொல்லிட்டு மேக்சிமம் இந்த வசனம் எதுக்கு பாருங்க, மேக்சிமம்
சில ராஜா தவிர மற்ற ராஜாவுக்கு புள்ள இருக்கார். இவன் மேடைகளை இன்னும் தகர்க்கவில்லை, மேடைகளை இன்னும் தகர்க்கவில்லை. அது மாதிரி நமக்கு தகர்க்க வேண்டிய நிறைய மேடைகள் உள்ள என்ன செய்யுது இருக்கு. அது எப்ப தகர்க்கப்படும் அப்படின்னா உணர்வு உள்ள இருதயம் வந்தாதான். ஓகே, ரெண்டு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். மூணாவது விஷயத்துக்கு போவோம். ஆமென். சங்கீதம் 82:5. ஆமா, கவனிங்க. அறியாமலும் உணராமலும் இருக்கிறார்கள், அந்தகாரத்திலே நடக்கிறார்கள். அப்ப உணராதவன் வாழ்க்கை எப்போதுமே இருட்டாதான் இருக்கும், வெளிச்சமாலாம் இருக்காது. எப்படி இருக்கும்? எந்த ஏரியாவில் உங்களுக்கு உணர்வு இல்லையோ அந்த ஏரியா முழுவதுமே இருட்டாக தான் இருக்கும். உங்கள் வீட்டில் நிறைய ரூம்ஸ் இருக்குது. ரூம்ஸ் பேரை சொல்லுங்க. பெட்ரூம், தோட்டமா, கிச்சன், கால், விசிஷ்ட ரூம், போர்ட்டி. நம்ம அப்படி ரூம் கட்டினா தர நமக்கு போர்ட்டிகோ முடிஞ்சவரில்ல, கால் அதுக்கு முடிஞ்சவரில்ல, பெட்ரூம் அதுக்கு முடிஞ்சவரில்ல, இது கிச்சன், எவ்வளோதான். நிறைய ரூம் இருக்கு. ஆமென். ஜெப ரூம்னு ஒரு ரூம் இருக்கு, ரைட்டா? போர்ட்டிகன் இருக்குது, 2 பெட்ரூம் இருக்கு, எக்கச்சக்க ரூம் இருக்கு, போட்டோம். இப்போ எந்த ரூமில் பீஸ் போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ரூமில் என்ன எப்படி தான் இருக்கும். ஆனால் போர்ட்டிகோவில் லைட் எரியுது, ஆனால் பெட்ரூமில் என்ன எரிய மாட்டேங்குது. ஏன் எரிய மாட்டேங்குது? கனெக்ஷன் கட்டு, பீஸ் ஆயிடுச்சு. ஆமென். அந்த ரூமுக்கு கரண்ட் வரல. அல்லேலூயா. அது மாதிரி தான் நம்ம வாழ்க்கையில் சில ரூமுக்கு கரண்ட் வர மாட்டேங்குது. ஏன் கரண்ட் வர மாட்டேங்குதுன்னா அங்கே உணர்வு இல்லை. அதனால அந்த அந்த ஏரியாவில் நமக்கு வெளிச்சம் வரல, அந்த ஏரியாவில் நமக்கு மனம் திரும்பதில்லை. ஆனால் நல்ல மனுஷங்க தான், வீடு நல்ல வீடு தான், ஆனால் சில ஏரியாவில் வெளிச்சம் வர மாட்டேங்குது. ஆமென். சில பாருங்களேன், நல்ல மனுஷன் தாங்க, ஆனால் இந்த விஷயத்தில் மட்டும் இப்போ இருக்கிறார் மோசமா, மற்றபடி நல்ல சொல்கிறத கேட்டிருக்கீங்களா? உங்கள் நல்ல மனுஷனே, ஆனால் இந்த விஷயத்தில் மட்டும் திருந்தவே மாட்டேங்கிறா. நம்ம கேட்குறோமா? அதுக்கு ரீசன் என்னதுன்னா அந்த விஷயத்துல உணர்வு அல்ல. ஏன் உணர்வு இல்லைன்னா அது தப்புன்னே தெரியல, மாத்தனுங்கிற எண்ணமே இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. மொத்தமாக வாழ்க்கையை மொத்தமாக சரியில்லைன்னு சொல்ல முடியாது. நிறைய விஷயம். இயேசுவை சொந்த ரச்சனை ஏற்றுக்கிட்டவங்க கைட்டு காட்டுங்க. என்னால ஏசி ஏற்றுக்கிட்டே ஏற்றுக்கலையா? எப்படி எல்லாரும் தூக்கணும்னா மெதுவாக தூக்குறிய? உண்மையா சொல்லு. ரோசே கையை ஒழுங்காக தூக்கு. எல்லாத்தையும் வீடியோ எடுத்து சாமுக்கு அனுப்பி விட்டுருவோம். கத்த நல்லவா ராமேன்னு சொல்லுவோம். அப்போ இந்த விஷயத்தில் நீங்கள் வெளிச்சமாக இருக்கிறீங்க. ஏன் சொந்த ரச்சனை ஏற்றுக்கிட்டீங்க? இது என்னடா கொடுமையாக இருக்கு. இயேசுவை ஏன் சுதராச்சா ஏத்துக்கிட்டீங்களா? அதுக்கு காரணம் சொல்லுங்க. அவர் தான் மெய்யான தெய்வம். ரைட்டு, காத்தியாக்கா. என்னுடைய பாவத்துக்காக மறிச்சர் அவர் தான். ரைட், சுதா. நித்தியத்தை கொண்டு போய் சேர்க்கிறவர் அவர் தான். வீரா, உண்மைதான். ஒன்றைய வாழ வச்சது அவர் தான். அவன் சொல்லுவோம் கத்த நல்லவர். ஆமென். நமக்கு ஒரு புரிதல். என்ன புரிதல்? எவ்வளோ தெய்வங்களை நம்ம வணங்கிச்சோம், பார்த்துட்டோம். எதுலையுமே நமக்கு நிம்மதி இல்லை, சமாதானம் இல்லை. தற்கொலைக்கு நேராக போனோம், வாழ்க்கை முடிவு மாதிரி இருந்தது. ஆனால் அந்த நேரத்தில் ஏசப்பா இறக்கம் செய்து நம்மளை ரட்சித்தார். ஆமென். இயேசுவை ஏற்றுக்கொண்ட நாள் முதல் இது வரைக்கும் நம்ம சந்தோஷமா இருக்கிறோம்.
நிறைய பகுதியில் குறைவுகள் இருந்தாலும் நம்ம இருதயத்தில் ஒரு நிறைவு இருக்குது. நல்ல கவனிங்க. யாராவது ஒருத்தர் இயேசுவை எங்க நீங்கள் சொந்த ரட்சகராக குலதெய்வமாக ஏற்றுக்கொண்டீங்கன்னு ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா இந்த பக்கம் முழிக்கிற வேலையெல்லாம் இருக்கக்கூடாது. பைபிளில் சொல்லுது, நீங்கள் நம்புகிற நம்பிக்கையை உறுதியாய் அறிக்கை செய்யணுமா. அதுக்கு நீங்கள் எப்போ நல்லா ரெடியாக இருக்கணும். பக்கம் முடிச்சா அவன் என்ன சொல்லுவான்னா, அப்போ அவங்க பாஸ்டர் வந்து நல்லா மூளை செலவு பண்ணி நினச்சிருக்கான், மாற்றி இருக்கிறான். அல்லேலூயா. அப்படின்னு சொல்ல மூளை செலவு பண்ணியா மாற்றினா உங்களை செலவு பண்ண முடியுமா? ஆமென். சரி போட். இப்போ மூணாவது பாயிண்ட் என்னது? உணராதவன் வாழ்க்கை எப்போதுமே எப்படிதான் இருக்கு? இருளா இருக்கும். இருள தான் அவர்கள் நடப்பார்கள். அதனால உணர்வு என்பது ரொம்ப முக்கியம். 3. நாலாவது விஷயம் ஏசியா 44:18. சீக்கிரமணி. ஆமென். அப்ப உணராத ஒரு இருதயம் திறந்த இருதயமா அடைக்கப்பட்ட இருதயமா? அதனால்தான் எவ்வளவு வல்லமையா பிரசவம் பண்ணாலும் அந்த இருதயத்துக்குள்ள வசனம் போகவே மாட்டேங்குது. லீதியாவின் இருதயத்தை கத்தர் இருந்துச்சாராம், திறந்தார். திறந்தவன வசனம் நினைச்சிருந்துச்சு, உள்ள போயிடுச்சு. உள்ள போனவன அந்த அம்மா என்ன செஞ்சாங்க? ரட்சிக்கப்பட்டு அவ வீட்டில் ஒரு சபை ஸ்தாபிக்கப்பட்டது. ஆமென். அப்ப உணராதவன் இருதயம் எப்போதுமே லாக்காவே இருக்கும், பூட்டியே இருக்கும். என்ன ஆலோசனை சொன்னாலும், அழுது சொன்னாலும் கேட்க மாட்டாங்க, கெஞ்சி சொன்னாலும் கேட்க மாட்டாங்க, சிரிச்சு சொன்னாலும் கேட்க மாட்டாங்க, கோபமா சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. மொத்தத்தில் அவ இருதயம் தேவனுக்கு அடுத்த காரியங்களில் லாக், பூட்டப்பட்டு இருக்கிறது, அடைக்கப்பட்டு இருக்கிறது. அல்லேலூயா. அப்ப உணர்வடைந்த ஒரு மனுஷனுடைய இருதயம் எப்போதுமே தேவனுக்காய் திறக்கப்பட்டே இருக்கும். புரிஞ்சா புரியலையா? உங்களுக்கு பூட்டப்பட்டிருக்கா திறக்கப்பட்டிருக்கா? கலை, இருதயம் பூட்டப்பட்டிருக்கா திறக்கப்பட்டிருக்கா? என்ன வாய்க்கல? திறக்கப்பட்டு இருக்கிறது. என்ன ஒரு அருமையான திறக்கப்பட்டு இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இருதயம் திறக்கப்பட்டிருந்தா தேவனுக்கு அடுத்த எல்லா காரியமும் டக்கு 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 டக்குன்னு நினைச்சிருக்கும். இருதயத்துக்குள்ள போயிருக்கும். இருதயத்துக்குள்ள போயிட்டாவே செயல்ல வந்திருக்கணும். ஆமென். இது ஒரு 4வது காரியம். நம்ம இருதயத்தை செக் பண்ணுங்க. 5வது மார்க் 8:17 வசனம். என்ன அருமையான வார்த்தை! உணர்வில்லாத ஒரு இருதயம் கடினமாகவே இருக்கும். எப்பவுமே எப்படி இருக்கும்? சாஃப்டா இருக்காது. எப்படி இருக்கும்? ரொம்ப கடினமா இருக்கும். நம்மளே சில பேர்ட்ட மூவ் பண்ணிட்டு, என்னடா இவ்வளோ கடினமுள்ள மனுஷனா நினைச்சாப்புல, கடின இருதயம் உள்ள மனுஷனா இருக்கிறான், கல் நெஞ்சக்காரனா இருக்கிறான். இவன் இருதயம் வந்து கல்லு மாதிரி என்ன செய்யுது இருக்கு. இந்த மாதிரி கடின இருதயம் யாருக்கு இருக்கு அப்படின்னா உணராதவனுக்கு. ஆமாம். இப்போ முடிஞ்சவொடனே எல்லாரும் எந்திரிச்சு 7 பாயிண்ட் பார்க்காம சொல்லணும். அதனால இப்போ நல்லா பார்த்துக்குங்க. நம்பர் 1, தேவனை தேடணும்னா என்ன வேணும்? உணர்வுள்ள இருதயம். நம்பர் 2, உணராதவன் வாழ்க்கையை மாற்ற மாட்டான். நம்பர் 3, வாழ்க்கை ஃபுல்லாவே இருட்டாதான் இருக்கும். நம்பர் 4,
அடைக்கப்பட்டு இருக்கிறது. நம்பர் 5 உணராதவனுடைய இருதயம் எப்படி இருக்குது? கடினப்பட்டு இருக்கிறது. பார்வோனுடைய இருதயம் கடினப்பட்டது மாதிரி கடினப்பட்டு இருக்கிறது. இந்த சீசரில் பார்த்ததேன்னு சொல்றார். எப்பா நான் எவ்வளோ 5 அப்பத்தை 2 மீன் 5000 20,000 பேர் சாப்பிட்ற மாதிரி அற்புதம் செஞ்சேன். 7 அப்பங்களும் சில சிறு மீன்களும் 4000 பேர் சாப்பிட்ற மாதிரி அற்புதம் செஞ்சேன். நீங்கள் அதையெல்லாம் உணராமலும் சிந்தியாமலும் இருக்கிறது என்ன? உங்க இருதயம் கடினமா இருக்கிறதா கேட்கிறாரா? அதனால இந்த இருதய கடினத்துக்கு காரணம் உணர்வில்லாத தன்மை. நம்பர் 6 1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் 47வது வசனம். 1 ராஜாக்கள் 8:47. அவர்கள் சிறைப்பட்டு போயிருக்கிற தேசத்திலே தங்களில் உணர்வடைந்து மனம் திரும்பி அக்கிரமம் பண்ணி தங்கள் சிறையிருப்பான தேசத்திலே போதும். அல்லேலூயா. இப்போ சாலமோன் ஜெபம் தான் நினைக்கிறேன். அவங்க சிறைபிடிக்கப்பட்டு போய் அந்நிய தேசத்தில் இருந்து இந்த தேசத்தின் ஆலயத்தை, எருசலேமில் இருக்கிற ஆலயத்தை நோக்கி அவங்க ஒரு விண்ணப்பம் பண்ணுவாங்க. ஆமாம். என்ன விண்ணப்பம் பண்ணுவாங்க? நாங்கள் பாவம் செய்து அக்கிரமம் பண்ணி துன்மார்க்கமாய் நடந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஒரு வார்த்தை பாருங்க, தங்களில் உணர்வடைந்து மனம் திரும்பி. அப்போ உணர்வுள்ள இருதயம் மனம் திரும்பும். ஆமா சொல்லுங்க, உணர்வுடைய இருந்தா மனம் திரும்பும். ஏன் மனம் திரும்ப மாட்டேங்கிறாங்க? வீட்டுக்காரர் மனம் திரும்ப மாட்டேங்கிறாரு, பிள்ளைகள் மனம் திரும்ப மாட்டேங்கிறாங்க, ஸ்தோத்திரம் நிறைய பேர் மனம் திரும்ப மாட்டேங்கிறாங்கன்னா உணர்வுள்ள இருதயம் உள்ள ஆளுதான் மனம் திரும்பும். இது வேதத்தின் உண்மை. அல்லேலூயா. கடைசியா ஒன்று சொல்லி நம்ம நிறைவு செய்வோம். நம்பர் 7 சங்கீதம் 19:12. சங்கீதம் 19. தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்களாக்கும். இந்த வசனம் அப்படி சொல்லுது, தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? மறைந்து கிடக்கும் பிழைகளில் இருந்து என்னை சுத்திகரியும் அப்படின்னு ஒரு பைபிள் மொழியாக்க சொல்லு. அப்ப நம்ம வாழ்க்கையில் இருக்கிற பிழைகளை யார் தான் உணர முடியும்னா உணர்வுள்ளார் தான் உணர முடியும். ஆமாம். எவ்வளோ மிஸ்டேக் இருக்குது, இதெல்லாம் மாற்றணும் அப்படின்னு யார் சொல்லுவாங்கன்னா உணர்கிற ஒரு மனுஷன். அல்லேலூயா. இது வரைக்கும் புரிஞ்சா? இது வரைக்கும் புரிஞ்சா? அருள்மேல் டீச்சர் தான் சொல்லணும். 7 பாயிண்ட். ஏன்னா நீங்கள் ஒரு டீச்சர், நாங்கள் மாணவர்கள், நீங்கள் இப்போ டீச்சர். ஆமாம், நோட்டை பார்த்து அப்படியே வாசிங்க. சொல்லுங்க. எல்லாரும் கவனிச்சு எவ்வளோ கவனிச்சுட்டே வாங்க. ஒருவேளை நீங்கள் தப்பாக இருந்தாலும் திருத்திக்கணுங்க. உணர்வுள்ள மனுஷன் தான் தேவனை தேட முடியும். ரைட். உணராதவன் எவனும் வாழ்க்கையை மாற்ற மாட்டான், திருந்த மாட்டான். உணராதவனுடைய வாழ்க்கை எப்பவுமே எப்படி இருக்கும்? இருளா இருக்கும். உணராதவருடைய இருதயம் எப்பவுமே எப்படி இருக்கான்? அடைக்கப்பட்டிருக்கு. அடுத்து உணர்வு இல்லாத இருதயம் எப்போதுமே எப்படி இருக்கான்? கடினப்பட்டு இருக்கிறது. 6 உணர்வுள்ள இருதயம் உள்ள மனுஷன் தான் மனம் திரும்புவார். 7 உணர்கிறவனுக்கு தன் பிழைகள் தெளிவாய் தெரியும். இதை எழுதுங்க. உணர்கிறவனுக்கு தன் பிழைகள் தெளிவாய் தெரியும். ஆமென். உணர்கிறவனுக்கு தன்னுடைய பிழைகள் எப்படி தெரியும்? ஓகே, இன்னைக்கு 7 விஷயம் நம்ம பார்த்துருக்குறோம். அதை வீட்டில் போய் ஆராய்ந்து பார்த்து நம்ம வாழ்க்கையை ஒப்பு கொடுப்போம். அடுத்த வாரம் உணர்வுள்ள அந்த
தேவன் விரும்பும் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொரு நபருக்குள்ள இருக்க வேண்டிய 7 விதமான உணர்வுகள், அதை குறித்து நம்ம அடுத்த வாரம் தியானிக்க போகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இப்போ ஏன் உணர்வு இல்லைன்னா என்ன நடக்கும்னு நம்ம பார்த்தோம். அடுத்த வாரம் எந்தெந்த உணர்வுலாம் என்னென்ன வேலை செய்யுது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். ஆமென். கண்களை மூடி நல்ல ஆண்டவரே, இந்த மாலை வேளையில் உங்கள் சன்னிதானத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். கர்த்தாவே, உங்களுடைய வேதத்தை வாசிக்க, தியானிக்க, யோசிக்க, அப்பியாசிக்க எங்களுக்கு கிருபை தரக்காய் நன்றி. அந்த இருக்கிற மக்களை ஆசீர்வதியும். உங்களுடைய மகிமையால், பிரசன்னத்தால், வல்லமையால் நிரப்பி நடத்தணும்னு சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமை பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல நன்மைகளையும் ஒருபோதும் மறவாதே.